இது ஒரு நடைமுறையில் இருக்கு. தப்லீக் ஜமாத்தில் ரொம்ப உண்டு. நீங்க தப்லீகில் சில்லாக்களுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னு சொன்னா அவ்வாபீன் என்று ஒரு தொழுகை தொழுவாங்க. அவ்வாபீன் எப்ப தொழுவாங்க? மகரிப் பிறகு. சரியா? மகரிபுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவ்வாபீன் என்ற பெயர்ல வந்து ஒரு 6 ரக்காத் தொழுவாங்க. தப்லீக் ஜமாத்தில் சொல்லி தரக்கூடிய தொழுகையில் உள்ளது இது. தரிகாக்கள் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் அது சொல்லுவாங்க. நிறைய பேர் முக்கியமான தொழுகை அவ்வாபின் தொழுகை என்ற பெயர்ல அந்த தொழுகையை கடைபிடிக்கிறாங்க. அது எப்படி கடைபிடிக்கிறாங்க? மகரிபு தொழுதற்கு பிறகு அதனுடைய சுன்னத்தையும் தொழுது முடிச்சுட்டு ஒரு 6 ரக்காத் அவர்கள் தொழுதார்களே ஆனால் அது வந்து ஒரு 12 வருஷத்தினுடைய வணக்கத்திற்கு சமம். 12 ஒரு 6 ரக்காத் தான் தொழுகிறார் ஒருத்தர். ஒரு 6 ரக்காத் தொழுது விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன கணக்குல வந்துருமா? 12 வருஷம். மன்சல்லா பதல் மகரிபி சித்த ரக்காத்தில், மகரிபு தொழுகைக்கு பிறகு 6 ரக்காத்துகளை யார் தொழுகிறாரோ லம் யத்தகல்லம் பைனஹுன்ன பிஷையின், அந்த 6 ரக்காத்துக்கு இடையில பேசக்கூடாதாம். ஒரு 2 ரக்காத் சலாம் கொடுத்துட்டோம்ல, அந்த சலாம் கொடுத்துட்டு உடனே எந்திரிச்சணுமா, யார்ட்டையும் பேசக்கூடாது. அப்படி பேசாமல் 3 சலாம்ல 6 ரக்காத் யார் தொழுகிறார்களோ உதில் நலகு இபாதத்து இசனத்தை அசரத்த சனா, 12 ஆண்டுகளுடைய வணக்கத்திற்கு ஈக்குவலாக ஆக்கப்பட்டு விடும். ஒரு நாள் அவ்வாபின் தொழுதம்னு சொன்னா 12 வருஷம் ஆயிடுச்சு. டெய்லி அவ்வாபின் தொழுகிறான்னு வைங்க, எங்கேயோ போயிடும். நூஹ் நபி வயசெல்லாம் தாண்டி போயிடும். 1000 வருஷம் அமல் செஞ்சா இருக்கிறோம், அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடும். அவ்வளவு பெரிய நன்மை உள்ள காரியம் என்று சொல்லி ஒரு ஹதீஸை சொல்லி இதை வந்து தப்லீக் ஜமாத்திலையும் இந்த மாதிரி தரிகாக்கள்லையும் பெரிய சில உலமாக்கள் கூட என்ன செய்யறாங்க, இதை பிரச்சாரம் பண்ணுகிறாங்க. அவ்வாபின் தொழுகையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியான ஹதீஸ் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் வந்து திருமதியில நீங்க பார்க்கலாம். 399வது ஹதீஸ். இப்னு மாஜாவிலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை பதிவு பண்ணிட்டு திருமதி இமாமே சொல்லிடுறாரு இது சரியில்லாத ஹதீஸ். எந்த ஹதீஸ் அவங்க எடுத்து காட்டுறாங்களோ அந்த ஹதீஸ் வந்து திருமதியில தான் இருக்கிறது, இப்னு மாஜாவில தான் இருக்கிறது. இந்த ரெண்டுலயும் இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா உமர் இப்னு அப்துல்லா இப்னு அபு ஹஸாம் என்ற ஒரு ஆள் தான் இது அறிவிக்கிறாரு. இவர் எப்படிப்பட்டவர் என்றால் முன்கருல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ்கள் எல்லாத்தையுமே நிராகரிச்சிடணும் அப்படின்னு புகாரி இமாம் சொன்னார்கள். வலஅஃபஹு ஜித்தன், இவர் ரொம்ப ஒரு பலவீனம், பயங்கரமான பலவீனமான ஆள் என்று புகாரி இமாம் சொன்னார்கள் என்று சொல்லி திருமதி இமாம் புகாரி இமாம் சொன்ன கருத்தையும் அந்த ஹதீஸுக்கு பின்னாடி பதிவு பண்றார். அப்ப இது அறிவிக்கக்கூடிய ஆள்ல யார் வர்றாருன்னு கேட்டா உமர் இப்னு அபி ஹஸாம் என்ற ஒரு ஆள் வந்து இடம்பெற்றிருக்கிறார். அப்ப இது ஒரு கட்டுக்கதை நம்ம சமூகத்தில் இருக்கிறது. அவ்வாபின் தொழுகைங்கிற பேர்ல ஒரு கட்டுக்கதை. அதுக்கெல்லாம் எது காரணமா இருக்குது? ரசூலுல்லாஹ் பேர்ல சொன்ன ஒரு பொய்யான ஒரு ஹதீஸ் காரணமா இருக்குது. அது ஆதாரபூர்வமான செய்தி இல்ல. இது மாதிரி ஆதாரமற்றதை எல்லாம் பின்பற்றோம்னா அல்லாஹ் நம்ம குற்றவாளி ஆயிருவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத விஷயத்தை நீ பின்பற்ற கூடாது. திட்டவட்டமான அறிவு இருந்தா தான் பின்பற்றணும். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா சொல்லலையான்னு இப்ப டவுட் வந்துருச்சுல. ஒரு ஆள் சரியில்லை, ஒரு போக்கு இட்டுக்கற்றவர்னு சொன்னால் அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற விஷயம் சந்தேகத்துக்குரியதா போயிடுது. அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்காக இதையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது.